அதாவது இப்போ இன்றைக்கு திமுக என்பது மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியோடு இருக்கின்றது. பண பலத்தோடு இருக்கின்றது. அதிகார பலத்தோடு இருக்கின்றது. ஏறக்குறைய திமுக கூட்டணியில 17 கட்சிகள் இடம்பெறப் போவதாக ஒரு தகவல் வந்துள்ளது. இந்த 17 கட்சிகளுடைய கூட்டணியை எப்படி கூட்டணியே இல்லாத ஒரு அ நாத்தாக்கா எப்படி தோற்கடிக்க முடியும்? நீங்களே சொல்லிட்டீங்களா 17 பேரோட கூட்டணி அப்படின்னா என்னன்னா 16 பேருடைய பலத்தை வச்சுக்கிட்டு தான் திமுக பலமுறுதிய கட்சியை காட்டுது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டணி யாருமே இல்லை. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சியினுடைய 8.22% வாக்கு என்பது எங்களுடைய தனிப்பட்ட வாக்கு. திமுக அது மாதிரி தனிப்பட்ட வாக்கை நிரூபிச்சிருக்கா? அதிமுக அது மாதிரி தனிப்பட்ட வாக்கு நிரூபிச்சிருக்கா? அதிமுக நிரூபிச்சாலும் ஒரு நிமிஷம் சொல்றீங்க கேளுங்க. அந்த இரட்டை இலை சின்னத்தில் மற்ற கட்சிகளை போட்டியிட வைத்தார்கள். காரணம் என்னன்னா அதற்கு முன்பு ஒரு முறை திமுக என்ற ஒரு கட்சி ஒரு 180 சீட்டோ என்னமோ 180 சீட்டோ 183 சீட்டோ என்னமோ வந்து திமுக வந்து பெரும்பான்மையா உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. அதற்கு முன்னாடி அமைச்சிருந்த ஆட்சியில இதுலயே அதனால அம்மையார் ஜெயலலிதா என்ன ஆசைப்பட்டாங்கன்னா நாம 185 சீட்டு குறைந்தபட்சம் 184 அது திமுக வாங்கிய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வாங்கிய அந்த பெரும்பான்மையோட நாம அதிகமான சீட்டை வாங்கணும்னு அம்மையார் ஜெயலலிதா முடிவு செஞ்சிருந்தாங்க. அதற்காக கூட்டணி கட்சிகளையும் கூட இன்னைக்கு எப்படி வந்து மற்ற விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கட்சிகளோ இன்னைக்கு வேணா தனி சின்னத்தில் நிற்கலாம். இதுக்கு முன்னாடி உதயசூரியன் சின்னத்தில் நின்றாங்க.